இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாக்ஃப்ரூட் இலையப்பம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். ட்ரெடிஷ்னலாக இந்த இலையப்பம் வந்து பூவரசு இலையில் பண்ணுவாங்க. சீலாந்தி இலைன்னு சொல்லுவோம். இந்த இலைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். மருந்து மாவு அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இலையில் பண்ணும்போது இது இன்னும் கூட ஹெல்த்தி தான். நார்மலாக உங்களுக்கு இந்த இலை கிடைக்கலன்னா பனானா லீஃப்லாம் இது பண்ணலாம். ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இலையப்பம் பண்ணுறதுக்காக 2 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதில் வாட்டர் ஆட் பண்ணி ஊற விடணும். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த டைமில் ஒரு குக்கரில் நம்ம 1 கப்பு பாசிப்பயிறு, இந்த பயிரை வந்து 1 மணி நேரம் ஊற விடலாம். இதுவும் ஊறிட்டுனா நமக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஊற வைக்காமலும் நம்ம குக் பண்ணலாம், அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை நான் ஒரு 1 ஹவர் முன்னாடி ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து 4 ஹவர் ஆகிடுச்சு. இதோட ட்ரைன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திக்காகவே நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். இந்த அரிசி நான் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்திருக்கு. இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக அரிசி மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஒரு 1/4 கப்பு இடியப்ப மாவு நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணி இதோட கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்கணும். இது திக்காக கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது போதும். இல்லை இன்னும் வாட்டரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட நம்ம வந்து மாவு ஆட் பண்ணி கொடுக்கணும். நான் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பயிரை குக் பண்ண வைக்கலாம். ஒரு 4 விசில் இது வேகட்டும். இப்போ நான் ஜாக்ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இது ஒரு 20லேருந்து 25 அளவில் நம்ம எடுக்கலாம். இது நல்ல டேஸ்டியான ஸ்வீட்னஸ் கூடின ஜாக்ஃப்ரூட்டு. அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கிரேட் பண்ணது ஃபைனாக. தேங்காய் வந்து அதிகமாக வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 கப்பு சர்க்கரை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரெயினரில் வச்சு அரிச்சு எடுக்கும்போது அதில் ஏதாவது வேஸ்ட் அந்த மாதிரி இருந்துன்னா ரிமூவ் ஆயிரும். இது கொஞ்சம் கூல் ஆனதும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் நம்ம அரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நம்ம வேக வச்ச பயிறு, பீசஸாக கட் பண்ண ஜாக்ஃப்ரூட்டு, துருவன தேங்காய், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இதெல்லாமே அப்படியே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை வந்து திரும்பவும் நம்ம சூடு பண்ணணும். அது ஓரளவுக்கு திக்காகணும். இப்போ நம்மளோட சர்க்கரை ஓரளவு திக்கானதும் ஜாக்ஃப்ரூட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஜாக்ஃப்ரூட் வந்து இந்த சர்க்கரையோடு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பயிறு இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கொடுக்கலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். இதில் இருக்கிற இந்த ஜாகரி வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகணும். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்குது. இது எல்லாமே நல்லா ட்ரைன் ஆகி நல்லா திக்கான ஒரு ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு.
இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ இந்த இலையப்பம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சீலாந்தி இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இலையில் பண்ணும்போது இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஷேப்பும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் இப்போ ஒரு சின்ன பால் அளவில் வந்து மாவு எடுத்து இந்த இலையில் வந்து நம்ம தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். ஒரு ஃபிங்கர் அல்லது ஒரு 2 ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்ப தின்னாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபில்லிங்கும் வச்சும் இது சர்வ் பண்ணும்போது நல்லா சூப்பராக வரும். இந்த லீஃபோட ஷேப்லேயே நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு அந்த ஷேப் நல்லா சூப்பராக வரும். இப்போ இதே மாதிரி எல்லா லீஃபுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இது எல்லாமே என்னோடய அம்மாவோட ப்ரிப்ரேஷன் தான். அவங்க தான் இந்த மாதிரி இந்த இலையிலெல்லாம் இவ்வளோ நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஃபில்லிங் வச்சுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இது ஓவராக ஃபில்லிங் வச்சாலும் வெளியில் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ வந்து தேவையான அளவுக்கு நம்ம ஃபில்லிங் வைக்கலாம். நல்லா ஃபில்லிங் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கவனமாக நம்ம ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா இலையிலையுமே நம்ம ஃபில்லிங் வச்சு ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். இதை நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேட்ச் ரெடி ஆனதுமே நம்ம ஒரு ஸ்டீமரில் வாட்டர் கொதிக்க வைக்கலாம், அல்லது ஒரு இட்லி பாத்திரத்துலையும் இதை வச்சு நம்ம ஸ்டீம் குக் பண்ணலாம். இதில் வந்து ஸ்டீமரை மேலே வச்சுட்டு நம்ம இதில் வந்து இலையப்பங்களை எல்லாம் வந்து நல்லா அடுக்கி வச்சு கொடுக்கலாம். இது எல்லாமே வச்சுட்டு ஒரு லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி 15 to 20 minutes நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட இலையப்பம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இலை வந்து அந்த மாவில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது. அவ்வளோதான், நம்ம சூப்பரான இலையப்பம் நல்லா டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஜாக் ஃப்ரூட் இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சும் கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஜாக் ஃப்ரூட் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா சூப்பராக வரும். ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலையுமே எல்லா இடமுமே கிடைக்கும். இந்த இலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நார்மல் வாழை இலையில் கூட இதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.